நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. பிரம்மலோகத்திலிருந்து 7வது வைவஸ்வத மனு அயோத்திக்கு ரங்கநாதரை கூப்பிட்டு வந்தார். அப்படி ரங்கநாதரை கூப்பிட்டு வந்த அவருடைய வம்சத்தில் அவருக்கு குழந்தையாதான் இக்ஷுவாக்கு பிறந்தான். இக்ஷுவாக்கனுடைய குழந்தையா நாபாகன் அம்பரீஷன். அந்த அம்பரீஷனுடைய சரித்திரத்தை ரொம்ப அழகா பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்றார். அவர் எப்படியெல்லாம் அந்த ரங்கநாதனை கொண்டாடினார். அம்பரீஷோ மகாபாகோ. அம்பரீஷனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே சுகபிரம்மத்துக்கு ஒரு குதூகலம் வந்துடுத்து. மகாபாகோ சப்தத்வீப மகிம்பதிம்னு சொல்றார். மகாபாகவதோத்தமன் அம்பரீஷன்ற ஒரு பாகவதோத்தமன் இருந்தான். அம்பரீஷன் ராஜா. அம்பரீஷன் என்ற ஒரு மாமன்னன் இருந்தான் அப்படின்னு தானே சொல்லணும். ஏக சக்கராதிபதி இருந்தான். சப்தத்வீபங்களுக்கும் ஒருத்தனே ராஜாங்கிறார். அயோத்தியிலிருந்து ஆண்டிருக்கான அவனை அப்படி சொல்லும் பொழுது பெரிய சக்கரவர்த்தி, பெரிய ராஜா, சார்வபௌமன் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அம்பரீஷ மகாபாகோ, மகாபாக்யவானவன் அப்படின்னார். என்ன விதத்தில் பாக்யவான் அப்படின்னார். வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தம் பாவம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னார். வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தம் பாவம். அவர்களோட சேர்ந்து 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 பக்தி பண்ணுறானா. யாரோட? ராஜா அடிக்கடி தன்னுடைய சபையிலே குலசேகர ஆழ்வார் போன்று சாதுக்களை அடிக்கடி வர சொல்லி தத்பக்தேஷு சாதுஷு பிராப்தம் பாவம் ஏனேத்தம் லோஷ்டவத்து ஸ்மிருதம். அந்த அடியார்களோட சேர்ந்து 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 பகவானுடைய கதைகளையும் பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய கீர்த்தனைகளையுமே கேட்டுருந்ததுனால என்ன எடுத்தினார். அவன் சப்த தீபங்களுக்கு ராஜாவா இருக்கானே, அந்த பதவியோ, அந்த பதவியினால் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களோ லோஷ்டவத்து ஸ்மிருதம், என்ன ஒரு ஓட்டாஞ்சில்லிக்கு சமமாக நினைச்சானா. பக்தி தான் ரொம்ப பெருசு, ஹரிபக்தி தான் ரொம்ப பெருசு. சுத்தமான பிரேமையான ஹரிபக்தி இருக்கே, அது ரொம்ப சிரேஷ்டமானது. அது எதனால் வரும் அப்படின்னுட்டா பகவானுடைய கிருப்பையினால் வரும். பகவான் கிருப்பை பண்ணிட்டாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, உண்மையான மகான்களுடைய சங்கம் உனக்கு கிடைச்சது அப்படின்னா பகவானுடைய கிருப்பை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு சாதுஷு. அத்தகைய அடியார்களோடு அடிக்கடி சேர்ந்து 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 பஜனை பண்ணி கதை கேட்டு எல்லாம் பண்ணினதுனாலே உயர்ந்த பக்தனான அவன் அவனுடைய ராஜ்யத்தையோ அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய போகங்களையோ போகத்தினால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையோ எதையும் அவன் மதிக்கலை. ஒரு ஓட்டாஞ்சில்லிக்கு சமமாக நினைச்சுண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அம்பரீஷனுக்கும் குலதெய்வம் யாரு? ரங்கநாதர் தானே. தினமும் ராஜா தானே. ராஜா தன்னுடைய அரசாட்சி எப்படி நடத்துவான்? நாமே ஒரு கோவில் கட்டியிருக்கோம். பெரிய கோவில், நம்ம கையில் ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருந்தது, பெரிய கோவில் கட்டியாச்சு. கோவில் கட்டின உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடுவோம், மணி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுவோம், சுவாமியை தூக்கிண்டு போகிறதுக்கு ஒரு ஆளை போடுவோம், அடுத்ததாக பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடுவோம், கோவிலை பெருக்கி கூட்டுறதுக்கு ஒரு ஆளை போடுவோம். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு மாலை போட்டுப்போம், பரிவட்டம் கட்டிப்போம், தீர்த்தம் வாங்கிப்போம். கல்வெட்டில் பெருசாக நான் தான் இந்த கோவிலை கட்டினேன் அப்படின்னு போட்டுப்போம்.
ஆனால் அம்பரீஷன் ராஜா, என்ன ராஜான்னா ஒரு குட்டி பிரதேசத்துக்குள்ள சப்த தீபங்களுக்கும் ராஜா. அவன் என்ன பண்ணுறான்னா, சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே ஹரோவை மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே. சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. அவன் தினமும் தானா கோவிலுக்கு போவான். கோவிலுக்கு போய் அவனே கோவிலில் கூட்டுவான். அவனே இருக்கிற குப்பைகளை கொண்டு போய் கொட்டுவான். அவனே நந்தவனத்தில் போய் பூக்கள் பறிப்பான். அவனே பூக்களை தொடுப்பான். அவனே பெருமாளுடைய நிர்மால்யங்களை களைவான். அவனே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவான். அவனே பெருமாளுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்துவான், பூஷணங்கள் சாத்துவான். அவனே தலிகை பண்ணுவான். பெருமாளுக்கு எடுத்துட்டு வந்து தூப தீபங்கள் சமஸ்த ராஜ உபச்சாரங்களோட பூஜையை பண்ணுவான். தானே கோவிலில் எல்லா வேலையும் பண்ணுவான். அதை இன்னொருத்தருக்கு அவர்கள், ராஜா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா இது ஒரு சுமையாக நினச்சாதானே. அடுத்தவன் யாராவது வந்தா, இந்தா நீ பிடிச்சிக்கோ, அப்பா ஆளை விட்ட அப்படி நினைக்க அது கைங்கரியமா? எனக்கு பாக்கியம் இது, இதை நான் அன்னூத்திற்கு விட்டு தருவேனா அப்படின்னு இருந்தால் தான் உனக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். பெரிய வேலையை பார்க்கக்கூடாது. குட்டியாக கோவிலில் பெருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், தீவட்டி பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், பெருமாளை புறப்பாடு கண்டறில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப தள்ளி ஒருத்தர் இருக்கார். நம்மளோட பார்வை யார் மேலே விழும் தெரியுமா? தூரக்க இருக்கிறவா மேலே தான் விடும். அது மாதிரி பெருமாளும் யாரை கட்டாட்சிப்பான்னா, கடைசியாக இருந்து ஊழியம் பண்ணுறானே அவன் மேலே தான் பெருமாளுக்கு கட்டாட்சம் விழும். அதனால தாசிய தாசிய தாசியனுக்கு தாசியனா பிருத்தியனா அப்படி இருக்கணும். பெருமாளுடைய கோவிலில் எந்த ஒரு கைங்கரியம் கிடைச்சாலும் அது பாக்கியம் நினைக்கணுமே தவிர இது உயர்ந்த கைங்கரியம், இது தாழ்ந்த கைங்கரியம் அப்படிங்கிறதுல கைங்கரியத்தில் பாகுபாடு வரக்கூடாது. ஒரு கால் தாழ்ந்த கைங்கரியம் கிடைச்சா அதுதான் பாக்கியம்னு நினச்சிட்டு எடுத்துக்கணும். அப்போ தானே உனக்கு வினயமும் பணிவும் இருக்குது. கைங்கரியத்தில் கூட போட்டா போட்டியான்னு. அதனால ராஜாவா இருந்தும் அவனே கோவிலுக்கு போய் பெருக்கி மெழுகி கூட்டி பூத்பறித்து அதை கட்டி பெருமாளோட உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அரண்மனையில் வந்து உட்கார்ந்துக்கிறானே சிம்மாசனத்தில் கூட அவன் எப்படி இருப்பான, சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோ. அந்த மனசு இருக்கு பத்தியா, அப்படியே ரங்கநாதரே நினைச்சுன்னு இருக்குவான். வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோவை ஹரேர் மந்திர மார்ஜனாதீஷு. அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னார், அப்படியே ரங்கநாதரை தியானம் பண்ணிட்டு இருக்கானா. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா. உள்ள பகவானுடைய சிந்தனை இருந்ததுன்னா அதுதானே வாக்கில் வரும். அதனால் ராஜாவாக இருந்தாலும் கூட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு நமோ நமோ ரங்கா நமோ நமோ ரங்கா நமோ நமோ ரங்கராஜர நமோ நமோ அப்படி பாடிகிட்டே இருப்பான். கையினால கோவிலுக்கு போய் தொண்டு பண்ணுவான். காதுனால பகவானுடைய குணங்களை கேட்பான். அவனுக்கு அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கமே அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த அரண்மனையில் சீட்டிலிருந்து ஒரு சாளரம் இருக்கும். அந்த வழியாக பார்த்தா முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ. அப்படியே ரங்கநாதரோட விமானத்தை, பிரணவாகாரமான விமானத்தை பார்ப்பானா. கண்களால விமானம், காதுகளால பகவான் நாம கீர்த்தனம், குணங்கள் வாக்குனால பகவான் நாம, ஹிருதயத்தில் பகவானுடைய சிந்தனை. முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷ அங்க சங்கமேன. ஒரு கால் ஏதாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் அவனுடைய அரசவையில் வந்தாரானால், யார் வந்திருக்கா பாரு, அவருக்கு என்ன வேணும் கேட்டு கொடுத்து அனுப்பு, அப்படியே அனுப்பு அப்படின்னு இல்லையா. அவர்கள் எல்லாம் நாகரிகமாக இருக்க மாட்டார். அவர்களுக்கு சரீராபிமானம் இருக்காது. ஏதோ தசுபுசன் இருப்பா இல்லையா. ராஜா என்ன பண்ணுவான், அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தரை பார்த்துட்டானால் அவன் சிம்மாசனத்திலிருந்து துள்ளி குதிச்சு கீழே இறங்கி ஓடி வந்து தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷ அங்க சங்கமேன அவள் அப்படி இறுக்கி கட்டிப்பான். அங்க சங்கமேன ஏதோ அப்படி போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு கட்டிண்டு அப்படி விட்டுட மாட்டானா.
ஸ்பர்ஷ அங்க சங்கமேன அப்படி சந்தோஷப்படுவானாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய அடியார்கள் இருக்காலே அவர்கள் தான் நடமாடும் கோவில். அத்தகைய பாகவதர்கள் அவர்களே தீர்த்தம். கிராணாம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யாம் ரசனாம் ததர்ப்பிதே. பக்கத்தில் ஏதாவது பெர்ஃப்யூம்லாம் வச்சுட்டு அப்பப்போ மூந்து பார்க்குறது வழக்கம் இல்லையா? கிராணாம் ச தத்பாத சரோஜ சௌரபே, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணின துளசி இருக்கு இல்லையா, அதை வச்சுருப்பானாம். ஸ்ரீமத் துளஸ்யாம் ரசனாம் ததர்ப்பிதே, அப்படியே முகந்து பார்த்துண்டு இந்த துளசி வாசனை. காதில் பகவன் நாமா, வாக்கில் பகவன் நாமா, மூக்குக்கு துளசியினுடைய கந்தம், கண்களுக்கு பகவானுடைய பிரணவாகாரமான விமானம், சரீரத்தில் இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களுக்கும் சாதுக்களுடைய சங்கமம், இப்படி சர்வேந்திரியங்களையும் பக்தி விஷயமாகவே இருக்கான் அந்த ராஜா. இந்த அம்பரீஷன் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா, ராஜா அடிக்கடி ஜனங்கள் முன்னாடி தரிசனம் கொடுக்கணும். ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக ராஜா எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கும் வரலை. ராஜாவை யாருமே பார்க்க முடியலன்னா நாட்டில் வதந்திகள் அதிகமாகிடும். ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, புத்தி சரியில்லை, இல்லை ராஜாவை யாரோ உள்ளே பூட்டி வச்சுட்டு இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுறா, இப்படி வதந்தி வந்துடும் இல்லையா? அதுக்கு தான் அடிக்கடி ராஜாக்கள் பட்ன பிரவேசம்னு பண்ணுவான். ஜனங்களுக்கு தான் இருக்கோம், சுவாதீனமாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு அடிக்கடி சபைகள் கூட்டி அதில் பேசி பரிசுகள் கொடுத்து ராஜா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரியணும். இப்போ தான் ஜனங்கள் பயப்படாமல் இருப்பார். அதனால ராஜா அப்படி கம்பீரமாக இருந்து அடிக்கடி பட்ன பிரவேசம் பண்ணி தான் இருக்கோங்கிறத உலகத்துக்கு அடிக்கடி தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ராஜாவே மாறு வேஷம் போட்டுண்டு நகர சோதனை அப்படிங்கிறதா போகணும். ராஜா எவ்வளவு ஒற்றர்களை வச்சாலும் கூட, எவ்வளவு மந்திரிகள் இருந்தால் கூட, அவள் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, நாட்டு மக்களை நலனை விட ராஜாவுடைய எப்படியாவது ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதா தவறான தகவல்களை கொடுத்து ராஜா கிட்டேருந்து சம்மானம் வாங்கிட்டு போயிடுவா. மந்திரிய ராஜ்யம் எப்படி நடக்கிறது, ஜனங்கள் எப்படி பேசிக்கிறா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறா மகாராஜா. இந்த மாதிரி ஒரு ராஜா கிடைச்சதே எங்களுக்கு பாக்கியம் நினைக்கிறா. இந்த மாதிரி ஒரு ராஜா, இவருடைய அப்பா கூட இப்படி இல்லைன்னு சொல்கிறா. அப்படிலாம் ராஜாவை எவ்வளவு தூரம் புகழ முடியுமோ புகழ்ந்து 2 பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு போயிடுவா. அதனால ராஜா அப்படி நம்பக்கூடாது, தானே நேரில் போய் பார்க்கணும். அப்படி ராத்திரி மாறு வேஷம் போட்டுண்டு போகிறதுக்கு தான் என்ன பேருன்னா நகர சோதனைன்னு பேர். அந்த மாதிரி நம்ம அம்பரீஷன் ராஜாவும் ராத்திரி மாறு வேஷம் போட்டுண்டு இப்படி வீதிகளில் போகிறார். ஒரு சின்ன ஏழை குடிசை வீடு. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு அழறா, ஒரு அப்பா, வயசான அப்பா பேசுகிறார். இந்த சத்தம் கேட்ட உடனே ராஜா மறைஞ்சிருந்து கேட்குறான், நீ என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிற, ஏன் சொல்கிற? எனக்கு வயசாயிடுத்து, உன்னை யார் கையிலையாவது பொறுப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் கண்ணை மூடணும்னு பார்க்குறேன், வேண்டாம் வேண்டான்னு சொல்லின்னு இருக்கே, ஒரு பெண் பிள்ளையான உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் எப்படி விட்டுட்டு போகிறது? அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அழறது. அவள் அப்பா 2 போடுறார். இதெல்லாம் கேட்குறான். கடைசியாக அந்த அப்பா கேட்குறார், வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறத பார்த்தா மனசில் ஏதோ திட்டம் இருக்குது உனக்கு, யாரையாவது மனசில் நினச்சின்னு இருக்கியா? அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் சொல்லு. அந்த பொண்ணு பேசாமல் இருக்கு. பேசாமல் இருக்கிறத பார்த்தாலே ஏதோ விஷயம் இருக்குன்னு தோன்றது எனக்கு. சொல்லு யார்? நான் சொன்னால் நீங்கள் அடிக்கக்கூடாது, கோச்சிக்கக்கூடாது, சொல்லு. இந்த தேசத்து ராஜா அப்படின்னு தூக்கி வாரி போட்டது கிழவனுக்கு. நல்ல வேலை பக்கத்தில் யாரும் இல்லை. இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா கழுத்து போயிடும், நமக்கு உயிர் போயிடும். பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு. அன்றாட சோத்துக்கே வழி இல்லாத நாம எங்கே, மகாராஜா எங்கே, அம்பரீஷன் எங்கே? என்னத்துக்காக அந்த ராஜா மேலே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை? பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு பார்க்கறியா? பட்டத்து மகிழ்ச்சி ஆயிடலான்னு பார்க்கறியா? எதுக்காக? அப்படி இல்லை. அவர் தினமும் இந்த ரங்கநாதருடைய கோவிலுக்கு வர்றதை பார்க்கிறேன், பெருக்கி கூட்டுறதை பார்க்கிறேன், பூப்பறிக்கிறத பார்க்கிறேன். எவ்வளவு ஆசையாக பெருமாளுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணுறார். அவர் தனியாக பண்ணுறாரே, வேற யாரையும் விடமாட்டேங்கிறாரே. நான் அவருக்கு மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடைந்தேனானால் என்ன பண்ணுவேன்? நான் பெருக்கி கொடுப்பேன், அவர் மனா குப்பையை கொண்டு போய் கொட்டட்டும்.
அவர் வேணா பூ பறித்து கொடுக்கட்டும், நான் பூவை கட்டி கொடுக்கிறேன். பெருமாளுடைய பூஜா பாத்திரங்களான வட்டில்கள் அதெல்லாம் எடுத்து வெளியில் போடட்டும், நான் துலக்கி கொடுக்கிறேன். பெருமாளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கலைந்து கொடுக்கட்டும், நான் துவைத்து கொடுக்கிறேன். பெருமாளுக்கு அமுது பூஜைகள்லாம் அவர் பண்ணட்டும், தலிகையை நான் பண்ணித்தரேன். இப்படி சேர்ந்து அவரோடு அந்த ரங்கநாதனுக்கு சேவை பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை நான் விரும்புகிறேனே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எனக்கும் ரங்கநாதனுக்கு சேவை பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. நான் அவருடைய மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடையலை அப்படின்னுட்டா ரங்கநாதருக்கு நான் சேவை பண்ண முடியாது. அந்த ஆசையில் தான் இந்த ஆசை என் மனசில் வந்தது அப்படின்னு கிழவன் சொல்கிறான். சர்வதா அது நடக்காது, வெளியில் சொல்லாத, நம்மளுடைய உயிரே போயிடும் அப்படின்னு அந்த குழந்தையை அடக்கி வச்சுட்டான். ராஜா அதை கேட்டுண்டு சபைக்கு போனான். மறுநாள் ஒருத்தரை அனுப்பி, தூது அனுப்பி, இந்த வீட்டில் இருக்கிறவர்களை கூப்பிட்டுண்டவா. ராஜா கூப்பிட்டான்னு உடனே நடுங்கி போயிட்டார் அந்த கிழவர். எப்படியோ விஷயம் தெரிஞ்சுடுத்து போல இருக்கு. பயந்து நடுங்கிண்டு தன்னுடைய பெண்ணையும் அழைத்துண்டு சபைக்கு போன உடனே ராஜா அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான், உன் பெயர் என்ன? ஸ்ரீமதின்னு சொல்கிறா. அவ ஸ்ரீமதி, இன்றிலிருந்து நீ உண்மையான ஸ்ரீமதி. மதினா அறிவு, ஸ்ரீனா தெய்வத்தை பற்றி நீ சிந்தனை. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நேற்றைக்கு ராத்திரி நகர சோதனைக்கு மாறு வேஷத்தில் நான் வந்த பொழுது நீயும் உன்னுடைய தகப்பனாரும் பேசின்னு இருந்ததை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறேன். ஒரு உச்சித காலத்தில் உனக்கும் எனக்கும் விவாகம், கல்யாணம் ஆயிடுச்சு. சந்தோஷம் தாங்களே நினைத்து கூட பார்க்க முடியாது. பெருமாளுடைய சங்கல்பத்தை பார்த்தேளா? அந்த ரங்கநாத பிரபுவுக்கு அவ சத்தியமாக சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு அதுக்கான தகுதி கிடையாது, எந்த விதத்திலையும் ஸ்தானமும் கிடையாது, ஐஸ்வர்யமும் கிடையாது. பகவான் அவளை பேச வச்சு அன்றைக்கு நகர சோதனையா ராஜாவை வரவழைச்சு அவன் காதில் விழ வச்சு இதை நடத்தி உண்மையாக நம்ம எதையாவது ஆசைப்பட்டா அது நடந்து தான் ஆகும். பேர் புகழுக்காக ஆசைப்பட்டா நடக்காது. உம்முடைய சிந்தனை சத்தியமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அதை யாரோ ஒருத்தரையாவது கொண்டு பகவான் நடத்தி வச்சிடுவான். நம்முடைய சிந்தனையில் ஒரு தூய்மை வேணும், அதில் ஒரு நேர்மை வேணும், அதில் ஒரு சத்தியம் வேணும். அந்த ஸ்ரீமதிங்கிற பெண் ஒரு ஏழையாக இருந்த பொழுது கூட அவளுக்கு பந்து ஜனங்கள் கூட ஆதரவில்லை. உலகத்தில் அவளுக்குன்னு ஒரு பெரிய மந்திரி பொண்ணுங்கிற ஒரு ஸ்தானம் கூட கிடையாது. அவள் அப்பாவுக்கு என்ன வேலைன்னு கூட தெரியாது, வயசான கிழவன். அப்படி இருக்கும் பொழுது கூட ரங்கநாதனை பார்த்து இந்த ரங்கநாதனுக்கு சேவை பண்ணணும். ரங்கநாதானோ ராஜாக்கள் ஆராதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கான். அந்த ராஜ குடும்பத்தில் நம்ம வாக்கப்பட்டால் வழியே இந்த ரங்கநாதரை சேவிக்கிற ஒரு பாக்கியம், சேவை செய்யக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி அவள் ஆசைப்பட்டது பகவானே பூர்த்தி பண்ணி வச்சான் இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஜெயதேவர் பத்மாவதி மாதிரி ராஜாவும் ராணியுமா சேர்ந்து கோவிலில் போய் சேவை பண்ணுறான். கார்த்தால போன உடனேவே வாசல்லெல்லாம் சாணி தெளித்து அழகா பெருமாளுடைய கோவில்கள் எல்லாம் கோலங்கள் போட்டு, ராஜா வரத்துக்கு முன்னாடியே எண்ணெய்கள் பழைய எண்ணெய் எல்லாம் விளக்கிலேருந்து எடுத்து புது வெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு தூபங்கள்லாம் ஏற்றி வச்சு கோவிலுக்குள்ளே வரும்பொழுதே கார்த்தால அந்த தூபங்கள் அப்படி கமழ, புஷ்பங்கள்லாம் பறித்து கொண்டு வர, மேலே கருட பட்சி பறக்க, சூரியன் அருணோதயத்தில் ஆகாயசத்தில் உதயமாக பட்சிகள் எல்லாம் ரங்கா ரங்கான சப்தம் போட, அந்த காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் உஷத்காலத்தில் அந்த ரங்கநாதன் அந்த தம்பதிகள் சேர்ந்து சேவை செய்கிறாலே அந்த பாக்கியத்தை பார்க்கறதுக்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடியிருப்பார்.